ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ராமு சமையல். இன்றைக்கி நம்ம சமையலில் பார்க்க போகிறது ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். ரவா பக்கோடா. வியூவர்ஸ், இன்றைக்கி ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் இப்போ ரெடி பண்ண போகிறோம். இதுக்கு நான் ஒரு மிக்சிங் பவுல் எடுத்திருக்கேன். இப்போ இதில் ஒரு 250 கிராம் ரவை எடுத்திருக்கேன். நல்லா ஒரு சின்ன ரவையாக பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ரவா பக்கோடா தான் செய்ய போகிறோம். இதுக்கு இங்கே பாருங்கள், ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் தயிர் எடுத்து வச்சுருக்கேன். இதையும் இதில் ஆட் பண்ணிடலாம். ரொம்ப புளிச்ச தயிராக எடுத்துக்கிடாதீங்க, மீடியமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இதில் பார்த்திங்கன்னா இந்த பக்கோடாவுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிடலாம். உப்பு ஆட் பண்ணிவிட்டு இப்போ ரவையை இந்த தயிர்லேயே நம்ம ஊற வைக்கணும். அதுக்கு தான் இதை நம்ம செய்தோம். இங்கே பாருங்கள், இப்போ கொஞ்சம் தயிர் மட்டுமே சேர்த்தா காணாது. அதனால் இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணி இதை ரவையை ஒரு 15 மினிட்ஸ் ஊற வைக்கணும். ஊற வச்சுட்டு நம்ம பக்கோடா செய்யும்போது தான் நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், இன்னும் கொஞ்சம் தண்ணி தேவைப்படுது. கரெக்டாக ஒரு 100 ml தண்ணி தேவைப்படும். இப்போ கொஞ்சம் லிக்விடாக இருந்தால் தான் அதுக்கப்புறம் ரவை ஊறினதுக்கப்புறம் கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு நமக்கு இருக்கும். அதை மட்டும் நீங்கள் பார்த்து செஞ்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், இப்போ இதில் இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி விட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வைக்கலாம். இந்த பாருங்கள், இதே ஓரளவுக்கு பரவாயில்ல. நான் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இதை இப்படியே நம்ம ஒரு 15 மினிட்ஸ் வச்சுருந்தோம்னா போதும். நல்லா ஊறி நமக்கு ஃபைனாக நமக்கு ரெடி ஆயிரும். இப்போ அது வரை வெயிட் பண்ணலாம். இப்போ ரவா நல்லா ஊறி போய் இருக்குது. இங்கே பாருங்கள், தண்ணியெல்லாம் எல்லாம் இல்லாமல் நல்லா செட் ஆகிருக்கு. இந்த அளவுக்கு இருக்கணும். இப்படி மாவு பதத்துக்கு வர மாதிரி நல்லா ஊற வச்சு எடுத்தாச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் 2 பெரிய வெங்காயத்தை எடுத்து நல்லா சின்ன சின்ன பீஸஸாக கட் பண்ணி நல்லா உதிரியாக எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதையும் இதில் ஆட் பண்ணிடலாம். வெங்காயம் கொஞ்சம் அதிகமாகவே ஆட் பண்ணும்போது நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ இதில் காரத்துக்கு தேவையான பச்சை மிளகாய், ஒரு 3 பச்சை மிளகாய் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் ஆட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக சோம்பு. இது நல்லா ஃப்ரை பண்ணும்போது நல்ல ஒரு ஃப்ளேவராக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் வத்தப்பொடி. அதுக்கப்புறம் இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக இஞ்சி துருவல் எடுத்திருக்கேன். இதுவும் போட்டு செய்யும்போது நல்லா ஒரு வாசமாக இருக்கும் எண்ணெயில் ஃப்ரை பண்ணும்போது. அதனால் இதையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை, அப்புறம் கொஞ்சமாக மல்லி இலை. இப்போ இது போக நம்ம ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் எடுத்து வச்சுருக்கேன். இதையும் இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ இது எல்லாத்தையும் கலந்து விடுவோம். கலந்து விடும்போது கொஞ்சமாக தண்ணி தேவைப்பட்டதுன்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், இப்படி வெங்காயம் அதிகமாக இருந்தால் தான் நமக்கு பக்கோடா சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பெல்லாம் நல்லா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த பாருங்கள், ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் கரெக்டாக இருக்குது பாருங்கள். இப்படி நம்ம எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக போடுறதுக்கு வசதியாக இருக்கணும். அந்தளவுக்கு பார்த்துக்கோங்க. இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா ஒன்று போல் மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். நான் நல்லா ஒன்று போல் கலந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். மறுபடியும் ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் தண்ணி ஆட் பண்ணேன். உப்பும் கொஞ்சம் போட்டுக்கிட்டேன். இப்போ இந்த ஸ்டேஜ் இருக்கட்டும், நம்ம எண்ணெயில் ஃப்ரை பண்ணலாம். பாருங்க வியூஸ், நான் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயில் எண்ணெயை சூடுபடுத்தி வச்சுருக்கேன். இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம பக்கோடா மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். அப்படியே நம்ம ரொம்ப ஷேப்பாக போடணும்னு அவசியம் இல்லை. அப்படி கிள்ளி போட்டால் போதும். ஸ்டவ்வை நல்லா ஹை ஃப்ளேம்லேயே வச்சு எண்ணெயை சூடுபடுத்திட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக மீடியம் ஃப்ளேமில் மாற்றிக்கோங்க. நல்லா எங்கள் ஊரில் மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது. இந்த மழைக்கு நல்ல காரசாரமான நான் ரவா பக்கோடா தான் இன்றைக்கி குழந்தைகளுக்காக செஞ்சு வச்சுருக்கேன். ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்கள் வீட்லேயும் இதை ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் ராமு சமையலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது உடனே திருப்பி விட வேண்டாம். ஒரு நிமிஷம் கழித்து நம்ம திருப்பி விட்டால் போதும். இங்கே பாருங்கள், நல்லா பாத்திரத்தில் ஒட்டாமல் எவ்வளோ சூப்பராக வருது பாருங்கள். இன்னும் கொஞ்சம் நல்லா பொன்னிறமாக ஆகணும். இந்த சைடில் ஓரங்கள் கொஞ்சம் ப்ரௌன் ஆகக்கூடிய அளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணால் தான் நம்ம கூட ஒரு நாள் வச்சாலும் நல்லா க்ரன்ச்சியாகவே இருக்கும். இங்கே பாருங்கள் வியூஸ், நல்லா பொன்னிறமாக ஆகிட்டு இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நமக்கு ரெடி ஆகிருக்கு பாருங்கள். நல்லா வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு டக்குன்னு ஒரு டீ போட நேரத்தில் இந்த ரவா பக்கோடா செஞ்சிடலாம். இப்போ இதை அப்படியே ஒரு பிளேட்டுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். வியூவர்ஸ், இந்த ரெசிபியை நீங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ராமு சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. ஓகே வியூவர்ஸ், தேங்க்யூ.